Hello everyone and welcome back to English பேச ஆசையா. இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தாங்க சொல்லி கொடுக்க போறேன். எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசையோட தான் பல கனவுகளோடையும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு லாங்குவேஜா இருக்கு இப்போதைக்கு. ஓகேவா? அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோ பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகேவா? பண்ணுவீங்களா? ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So I hope you all are doing good and great. Okay, so நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேங்க. எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? சோ இன்னைக்கு நான் சொல்லி தர போறது அதுதான். How to ask questions in English. இங்கிலீஷ்ல எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த 3 விஷயம் தெரிஞ்சா போதும், நீங்க இன்னொருத்தர்கிட்ட ஈஸியா இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கலாம். அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். Do you, did you, will you. ஓகே, சோ இந்த you அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல நீ அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நம்ம மத்தவங்க கிட்ட தான் கேட்போம். நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண போற. ஒன்னு ப்ரெசென்ட்ல கேட்போம், இல்லைன்னா கேள்வியை பாஸ்ட்ல கேட்போம், இல்லைன்னா அதே கொஸ்டின் நம்ம ஃபியூச்சர்ல கேட்போம் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த 3 விஷயம் தெரிஞ்சா போதும். டூ, டிட், வில். ஓகே, ஸோ இந்த 3க்கு பேர் ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ, டிட், வில். ஓகே, ஸோ யூ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அல்லது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். தமிழ்ல நீ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டூ அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ட்ல கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு கேள்வியை பிரசன்ட்ல கேட்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்ன பண்ற, நீ எங்க போற, நீ டிவி பாக்குறியா, நீ கடைக்கு போறியா, நீ எனக்கு பீட்சா வாங்குறியா, ஓகே, நீ விளையாடுறியா, நீ சமைக்கிறியா அப்படின்னு பிரசன்ட்ல கேள்வி கேட்கறதுக்கு நம்ம டூ யூ யூஸ் பண்ணுவோம். டிட் யூ நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதே கேள்விய பாஸ்ட்ல கேட்கறதுக்கு. பாஸ்ட் அர்த்தம் முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ சாப்பிட்டியா, ஓகே, நீ விளையாடினாயா, நீ விளையாடுறியா அப்படின்னா பிரசன்ட். நீ விளையாடினாயா, நீ படித்தாயா, நீ எழுதினாயா, நீ நேத்து உன் ஃப்ரெண்ட பாத்தியா, நீ அவனுக்கு கால் பண்ணியா. ஓகே, இந்த மாதிரி பாஸ்ட் சம்பந்தமான கேள்வி கேட்கறதுக்கு நம்ம டிட் யூ யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வில் யூ அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கேள்வி நம்ம எங்க கேட்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய கேள்விகளா இருந்தா நம்ம வில் யூ யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபியூச்சரை குறிக்க போகுதுன்னா இனிமே நடக்க போறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ நாளைக்கு சென்னைக்கு போவியா, நீ எக்ஸாம் எழுதுவியா, நீ சமைப்பியா, நீ விளையாடுவியா, நீ என் கூட வருவியா, நீ அவனுக்கு கால் பண்ணுவியா. இந்த மாதிரி ஃபியூச்சர் சம்பந்தமான கேள்விகள் கேட்கறதுக்கு நம்ம வில் யூ யூஸ் பண்ணுவோம். சோ இந்த 3 தெரிஞ்சாலே போதுங்க, நீங்க மத்தவங்க கிட்ட செம்மையா இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பாக்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஓகேவா? சோ ஒவ்வொன்னா பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். So you have to practice with me to speak English. Okay, let's start. First, நம்ம do you யூஸ் பண்ணி நம்ம எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கறத பார்க்கலாம். So இந்த do you யூஸ் பண்ணி நம்ம எங்க கேள்வி கேட்போம் அப்படின்னா, present situationல தான் நம்ம கேட்கணும். ஒருத்தர் இப்போ ஒரு விஷயத்த பண்றாரா, இப்போ பிரசன்ட்ல நீங்க இதை பண்றியா, நீ அதை பண்றியா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்ம do you வச்சு கேள்வி கேட்போம். ஓகே, சோ கேள்வி எப்பவுமே டூல தான் ஸ்டார்ட் ஆகும். பிரசன்ட்ல நீங்க கேட்கறதா இருந்தா டூ. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் யூ, டூ யூ. ஓகே, வெர்ப் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். நம்ம எந்த செயல் பண்ணாலும் அது வெர்ப் தான். விளையாடுறது, பிளே, சமைக்கிறது, குக், போறது, கோ. ஸோ இந்த மாதிரி வெர்ப், நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வெர்ப் தான். நீ இப்போ ஒரு விஷயத்த பண்றியா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம டூ யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். கடைசி you have to put the question mark at the end of the sentence. ஏன்னா இது ஒரு இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி வாக்கியம். அதனால நம்ம கடைசியா question mark போடணும். ஓகேவா?
ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நாங்க எழுதியிருக்கேன், இங்க பாருங்க. நீ வருகிறாயா, நீ வர்றியா. நீங்க வந்து எங்கேயாவது வெளில போறீங்க, ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் டு த மூவி, ஓகே, யூ ஹவ் பிளான் டு கோ டு த மூவி. நீங்க படத்துக்கு போலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்டும் உங்க கூட இருக்கான். ஸோ நீங்க கேக்குறீங்க, நீ வரியா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அது ப்ரெசண்ட்டை குறிக்குது. நீ விளையாடுகிறாயா, நீ இப்போ விளையாடுறியா அப்படின்னு அர்த்தம். நீ டிவி பாக்குறியா. ஸோ அந்த கேள்வியை வாசிக்கும் போதே தெரிஞ்சிடும். வருகிறாயா, விளையாடுகிறாயா, பார்க்கிறாயா. ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட்ல கேள்வி கேட்கறதுக்கு தான் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ அப்படிங்கக்கூடியது ஆக்சிலரி வெர்ப். அதை வந்து நம்ம யூ அப்படிங்கிற சப்ஜெக்டோட இப்போ பயன்படுத்த போறோம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. நீ வர்றியா, நீ வருகிறாயா. ஸோ கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல என்ன வரும்? டூ யூ. வெர்ப் என்னது? வர்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கம். தட்ஸ் இட். Do you come? Do you come? நீ வரியா. நெக்ஸ்ட், நீ விளையாடுகிறாயா. எதையுமே மாத்த வேண்டாங்க, வெர்பை மட்டும் இங்க மாத்தினா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி do you. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play. Do you play? Do you play? நீ டிவி பார்க்கிறாயா, நீ டிவி பார்க்கறியா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ do you. டிவி பாக்குறது, அந்த பாக்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? இப்ப நம்ம ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சி யூஸ் பண்ணலாம், இல்ல லுக் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணலாம். டிவி பாக்குறது, படம் பாக்குறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ச். டு யூ வாட்ச் டிவி. தட்ஸ் இட். டு யூ வாட்ச் டிவி. டு யூ வாட்ச் டிவி. நீ டிவி பாக்குறியா. தட்ஸ் இட். ஓகே, இங்க பாருங்க. ஸோ அகைன் நான் ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்றேன். நீ வருகிறாயா, do you come. விளையாடுறியா, do you play. டிவி பாக்குறியா, do you watch டிவி. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த do you, did you, will you தெரிஞ்சாலே எல்லா கொஸ்டின்ஸையும் கேட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா கேள்வி ஒண்ணு ப்ரெசென்ட்ல கேட்போம், அல்லது பாஸ்ட்ல கேட்போம், அல்லது இனிமே நடக்க போகிறது ஃபியூச்சர்ல கேட்போம். அவ்வளவுதான். இதை தாண்டி நம்ம என்ன கொஸ்டின் கேட்க போறோம்? ஸோ பேசிக்கா இதுல வந்து ஒரு 40% இங்கிலீஷ் வந்து இதுல கவர் ஆகுது. ஓகேவா? அதனால நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ நான் இதுல இருந்து உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீ வருகிறாயா அப்படின்னு நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இதே இது நீ ஸ்கூலுக்கு வர்றியா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்பீங்க? நீ ஸ்கூலுக்கு வர்றியா. ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சேர்க்க போறீங்க, ஸ்கூலுக்கு அப்படிங்கிற வார்த்தையை. அதை எப்படி சொல்லுவீங்க? டு யூ கம் டு ஸ்கூல். டு யூ கம் டு ஸ்கூல். நீ ஸ்கூலுக்கு வரியா. ஸ்கூல் மட்டும் கிடையாது, நீ காலேஜுக்கு வரியா. டு யூ கம் டு காலேஜ். நீ ஆஃபீஸ்க்கு வரியா. டு யூ கம் டு ஆஃபீஸ் டுடே. யா, ஐ கம் டு ஆஃபீஸ் டுடே. இப்படிதான் நம்ம இங்கிலீஷ் பேச பழகணும். ஓகேவா? பிகாஸ் வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இந்த கேள்வி எடுத்துக்கோங்களேன். நீ விளையாடுகிறாயா அப்படின்னு இருக்கு. டு யூ பிளே. இதை வச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். நீ கிரிக்கெட் விளையாடுறியா அப்படின்னு கேட்கலாம். நீ கிரிக்கெட் விளையாடுறியா, அதை எப்படி கேட்பீங்க? டு யூ பிளே கிரிக்கெட். டு யூ பிளே கிரிக்கெட். நீ ஃபுட்பால் விளையாடுறியா. டு யூ பிளே ஃபுட்பால். நீ அவன் கூட விளையாடுறியா, அதை எப்படி கேட்பீங்க? நீ அவனுடன் விளையாடுகிறாயா. அவனுடன் அந்த வார்த்தையை மட்டும் சேர்க்கணும். டு யூ பிளே வித் ஹிம். நீ அவனுடன் விளையாடுகிறாயா. டு யூ பிளே வித் ஹிம். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் வந்து கடைசி வரும். அவ்வளவுதான். தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல வந்து நீ, நீங்கள் ரெண்டுக்குமே நம்ம வந்து யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். இதே இது நீங்கள் வருகிறீர்களா. இப்ப வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 பேர் சேர்ந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வர்றீங்களா அப்படின்னு ப்ளூரல்ல கேட்கறனாலும் நீங்க யூ தான் யூஸ் பண்ணணும். இப்ப நீ வருகிறாயா அப்படின்னா அப்படின்னு கேட்டாலும் இதே தான், இல்ல நீங்கள் வருகிறீர்களா அப்படின்னு கேட்டாலும் ஒண்ணுதான். டூ யூ கம் தான். டூ யூ கம் அப்படின்னா நீ வர்றியா, நீங்கள் வருகிறீர்களா, எல்லாத்துக்கும் நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா இருக்கா? ஸோ இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு and then I'm going to teach you how to ask questions using did you and will you. Let's see. Next sentence. நீங்கள் பீட்சா சாப்பிடுகிறீர்களா. நீங்க பீட்சா சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இப்போ நீங்க பீட்சா சாப்பிடுறீங்களா, இது பிரசன்ட்ல கேட்கிற ஒரு கொஸ்டின். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? கண்ணை மூடிட்டு முதல்ல டூ யூ தான். ஓகேவா? பிகாஸ் நம்ம ஒரே ஒரு சப்ஜெக்டை வச்சு மட்டும் தான் பாக்குறோம். டூ யூ. வெர்ப் என்னது? சாப்பிடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஈட். டு யூ ஈட் pizza. That's it.
Do you eat pizza? நீங்க பீட்சா சாப்பிடுறீங்களா? இந்த கேள்விக்கு நம்ம எப்படி தெரியுமா பதில் சொல்லலாம்? ஆமா நான் பீட்சா சாப்பிடுறேன் அப்படின்னா எஸ் ஐ ஈட் பீட்சா. ஆமா நான் பீட்சா சாப்பிடுறேன். சாப்பிடல அப்படின்னா நோ ஐ டோன்ட் ஈட் பீட்சா. நான் பீட்சா சாப்பிடல. ஸோ இதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ கொஸ்டின் கேட்கறத மட்டும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட், நீ அவன் கூட பேசுறியா? இப்போ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்க. ஓகே, ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணும்போது ஸோ வெயிட்டிங் கால் வருது. ஓகே, உங்க ஃப்ரெண்டு வந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து நம்ம வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுவோம், நீ அவன் கூட பேசுறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். டு யூ, ஸோ பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டாக். டு யூ டாக் அவனுடன்? டு யூ டாக் வித் ஹிம்? டு யூ டாக் வித் ஹிம்? நீ அவன் கூட பேசுறியா? அப்படி இல்லை, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு ஃப்ரெண்டு உங்களை மீட் பண்றான். ஏய் நீ தான் அவன் கூட சண்டை போட்டில, நீ அவன் கூட பேசுறியா? தட் மீன்ஸ் இப்போ நீங்க பேசிக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகே, டு யூ டாக் வித் ஹிம்? ஸோ இந்த இடத்துல நம்ம வித்தும் யூஸ் பண்ணலாம், டு அப்படிங்கிற ப்ரிபோசிஷனும் யூஸ் பண்ணலாம். டு யூ டாக் டு ஹிம், டு யூ டாக் டு ஹிம் ஆர் டு யூ டாக் வித் ஹிம், போத் ஆர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், நீங்கள் எனக்காக காத்திருக்கிறீர்களா? நீங்க எனக்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து ஐ மீன் இதுவும் பிரசன்ட்ல நடக்கிறதா. யாரோ ஒருத்தர் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு தெரியுது, பஸ் ஸ்டாப்லயோ இல்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூட வர்றதுக்காக. நீங்க கேக்குறீங்க, நீங்க எனக்காக இப்போ வெயிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அந்த கொஸ்டின் தான். இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் அப்படின்னாலும் டூ யூ தான் இல்லையா? டூ யூ, வெர்ப் என்னது? காத்திருக்கிறது. ஸோ டூ யூ வெயிட். எனக்காக அப்படின்னு இருக்கு. காக அப்படின்னா ஃபார் மீ. டு யூ வெயிட் ஃபார் மீ? டு யூ வெயிட் ஃபார் மீ? நீங்க எனக்காக காத்திருக்கீங்களா? எஸ் ஐ வெயிட் ஃபார் யூ. நான் உனக்காக காத்திருக்கேன். நோ ஐ டோன்ட் வெயிட் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ டூ யூ யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள் இவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் யூசிங் டிட் யூ. லெட்ஸ் see. ஸோ டிட் யூ அப்படிங்கிற இந்த கொஸ்டின் நம்ம வந்து எப்போ கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்கலாம். ஆனா வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாஸ்ட் சம்பந்தமான கொஸ்டின்ஸா இருக்கும். பாஸ்ட்னா என்னது? முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறது. நம்ம வழக்கமா வந்து போன்ல வாட்ஸ்அப்ல எடுத்தாலே நம்ம என்ன கேட்போம்? நீ சாப்பிட்டியா? சாப்பிடுறியா அப்படின்னா இப்போ. நீ சாப்பிட்டியா? முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறது. நீ சாப்பிட்டியா? நீ தூங்குனியா? நீ அவனை பார்த்தியா? நீ அவளுக்கு கால் பண்ணியா? ஓகே, நீ நேத்து ஸ்கூலுக்கு வந்தியா? ஓகேவா? நீ நேத்து கிரிக்கெட் விளையாடினியா? இந்த மாதிரி பாஸ்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம டிட் யூ யூஸ் பண்ணி தான் கேட்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் டிட் யூல ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வெர்பு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், செந்தில் சார் இந்த வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணுமா இல்ல பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த வெர்பு வந்து கட்டாயமா பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். காரணம் என்னன்னா, டிட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆக்சிலரி வெர்ப் மட்டும் இருந்தா போதும், அது வந்து பாஸ்ட் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இந்த இடத்துல கேள்வி கேட்கும் போது வெர்பு கண்டிப்பா பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அதனால உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, நீ வந்தாயா? நீங்கள் நேற்று அவனை பார்த்தீர்களா? நீ சாப்பிட்டாயா? ஸோ இந்த வெர்பை நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது பாஸ்ட் சம்பந்தமான கேள்வி அப்படின்னு. ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. நீ வந்தாயா எப்படி கேட்கலாம்? டிட் யூ. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? கம். அவ்வளவுதான். டிட் யூ கம்? டிட் யூ கம்? நீ வந்தியா? ஸோ இப்போ இதில் நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். நீ நேற்று ஆஃபீஸ்க்கு வந்தியா? நீ நேற்று ஆஃபீஸுக்கு வந்தாயா? இந்த கேள்வி எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின். இது கூட சில வார்த்தைகளை நம்ம சேர்க்கணும். நீ நேற்று ஆஃபீஸ்க்கு வந்தியா? அதை எப்படி கேட்கலாம்? டிட் யூ கம் டு ஆஃபீஸ் எஸ்டர்டே? அவ்வளோதான். டிட் யூ கம் டு ஆஃபீஸ் எஸ்டர்டே? யா, ஐ கேம் டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. No, I didn't come to the office yesterday.
ஸோ இதெல்லாம் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத சொல்லித்தரேன். ஸோ கொஸ்டின் இவ்வளவுதான். நீ நேத்து ஸ்கூலுக்கு வந்தியா? டிட் யூ கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே? ஓகே. நீ காலேஜ்க்கு வந்தியா? டிட் யூ கம் டு காலேஜ்? குட். நெக்ஸ்ட், நீங்கள் நேற்று அவனை பார்த்தீர்களா? நீங்க நேத்து அவனை பார்த்தீங்களா? பாஸ்ட் சம்பந்தமான ஒரு கேள்வி. இது எப்படி கேட்கலாம் பார்க்கலாமா? ஸோ சப்ஜெக்ட் வந்து நீங்கள் தான் வந்திருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம அதை தான் பார்க்குறோம். ஸோ டிட் யூ, வெர்ப் என்னது? பார்க்கறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? see. Did you see? ஸோ நம்ம வந்து ஆட்களை பார்க்கறது, ஒரு பொருட்களை பார்க்கறதுக்கு நம்ம see யூஸ் பண்ணுவோம். படம் பார்க்கறது, டிவி பார்க்கறதுக்கு நம்ம watch அப்படிங்கிற அந்த verb யூஸ் பண்ணுவோம். ஓகே. Did you see? நீங்க பார்த்தீங்களா? யார? அவனை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? him. நேற்று, yesterday. That's it. Did you see him yesterday? Did you see him yesterday? ஸோ இங்கிலீஷ் பேசும்போது அந்த ஏற்ற இறக்கத்தோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன்ல பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். எங்க பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். Did you see him yesterday? Did you see him yesterday? நீங்க நேத்து அவனை பார்த்தீங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஏற்ற இறக்கத்தோட பேசுறது, அந்த எம்பசிஸ், ஒரு பர்டிகுலரா ஒரு வார்த்தையை வந்து நம்ம அழுத்தி பேசுறது வந்து நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது ரொம்ப அழகா காட்டும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், நீ சாப்பிட்டியா? தமிழ்ல பேசும்போது அந்த எக்ஸ்பிரஷன் தானா வந்துடும். நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷன் வந்துடும். பட் இங்கிலீஷ்ல பேசும்போது மட்டும் வராது, வாசிக்கிற மாதிரியே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல யோசிச்சு பேசுவோம். அமை ரைட், நான் வந்து கரெக்டா தான் பேசுறேனா அப்படிங்கறத யோசிச்சு பேசுவோம். அப்ப எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம பேசுறது? டிட் யூ கம், எக்ஸ்பிரஷனே இருக்காது. யுவர் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டிட் யூ கம், டிட் யூ கம், நீங்க வந்தீங்களா? அந்த எக்ஸ்பிரஷன் போக போக வந்துடும், கவலைப்படாதீங்க. நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. குட். நெக்ஸ்ட், நீ சாப்பிட்டாயா? ஓகே. ஸோ இதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின். டிட் யூ, வெர்ப் என்னது? ஈட். டிட் யூ ஈட்? நீ சாப்பிட்டியா, இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்க சேர்க்கலாம். என்னன்னா, நீ பிரியாணி சாப்பிட்டியா? டிட் யூ ஈட் பிரியாணி? நீங்க நேத்து பிரியாணி சாப்பிட்டீங்களா? டிட் யூ ஈட் பிரியாணி எஸ்டர்டே? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகளை சேர்க்கும் போது you will get many sentences, you will get many questions to ask. Okay, let's see some more examples for did you. Next sentence, நீ புது ஃபோன் வாங்குனியா? நீ புது ஃபோன் வாங்குனியா? ஆல்ரெடி வந்து உங்க ஃப்ரெண்டு ஒரு புது ஃபோன் வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நீங்க கேக்குறீங்க நீ புது ஃபோன் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். நீ புது ஃபோன் வாங்குனியா? ஸோ did you. ஓகே. Did you, வெர்ப் என்னது? வாங்குறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? Did you buy? நீ வாங்குனியா? Did you buy? புது ஃபோன், நியூ ஃபோன். That's it. Did you buy a new phone? Did you buy a new phone? நீ புது ஃபோன் வாங்குனியா? Yeah, I bought a new phone yesterday. ஆமா, நான் நேத்து புது ஃபோன் வாங்கினேன். அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஓகேவா? ஸோ வாசிச்சும் பழகுங்க. ரீடிங் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரைட். நெக்ஸ்ட், நீங்கள் போன வாரம் கடைக்கு போனீர்களா? நீங்க போன வாரம் கடைக்கு போனீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. கடைனா எந்த கடைனாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்க போன வாரம் கடைக்கு போனீங்களா, அதை எப்படி கேட்கலாம்? ஸோ நீங்கள், டிட் யூ. ஸோ வெர்ப் என்னதுங்க? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. டிட் யூ கோ, நீங்க போனீங்களா எங்க? கடைக்கு. டு த ஸ்டோர். ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம், நீங்க ஷாப் அப்படின்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லிக்கோங்க. டிட் யூ கோ டு த ஸ்டோர்? போன வாரம், லாஸ்ட் வீக். தட்ஸ் இட். கொஸ்டின் மார்க் மறக்காம போட்டுருங்க. டிட் யூ கோ டு த ஸ்டோர் லாஸ்ட் வீக்? டிட் யூ கோ டு த ஸ்டோர் லாஸ்ட் வீக்? நீங்க போன வாரம் கடைக்கு போனீங்களா? இல்ல டிட் யூ கோ டு த ஷாப் லாஸ்ட் வீக் அப்படின்னு கேட்கலாம். நீங்க போன வாரம் ஹோட்டல் போனீங்களா? டிட் யூ கோ டு த ஹோட்டல் லாஸ்ட் வீக்? அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், நீ எனக்காக காத்திருந்தியா? நீ எனக்காக வெயிட் பண்ணியா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே. அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். டிட் யூ. ஓகே. ஸோ வெர்ப் என்னது? காத்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெயிட். எனக்காக, ஃபார் மீ. நீ எனக்காக வெயிட் பண்ணியா? டிட் யூ வெயிட் ஃபார் மீ? டிட் யூ வெயிட் ஃபார் மீ? அவ்வளோதாங்க.
ஸோ டூ யூ யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறதுங்கிறத பார்த்துட்டீங்க. ஸோ டிட் யூ யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறதுங்கிறத பார்த்துட்டீங்க. ஸோ நான் சொல்லி கொடுக்கறது எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் இதை தவிர நீங்க நிறைய சென்டென்சஸ் நீங்க எழுதியும் பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் யூசிங் will you. நெக்ஸ்ட் வந்து நம்ம will you யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ will you அப்படிங்கக்கூடிய கேள்வி நம்ம எப்ப கேட்கலாம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நீ இதை பண்ணுவியா, அதை பண்ணுவியா, எதிர்காலத்தில் ஓகே நீங்க இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா அப்படின்னு ஃபியூச்சர் சம்பந்தமான கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம will you யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி. ஸோ will you பிளஸ் வெர்பு, இங்கேயும் வந்து வெர்பு ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? இது வந்து ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம் இந்த will you அப்படிங்கக்கூடிய அந்த கொஸ்டினை. ரைட்? ஓகே. எக்ஸாம்பிள், நீ சமைப்பாயா, இனிமேதான் சமைக்கணும், அதை கேட்குறீங்க, நீ சமைப்பியா. நீங்க நாளைக்கு வருவீங்களா, நீங்க நாளைக்கு வருவீங்களா. ஓகே. நீங்க அடுத்த வாரம் டெல்லிக்கு போவீங்களா, அடுத்த வாரம். ஸோ அதுவே வந்து ஃபியூச்சரை தான் குறிக்குது இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆன்சர் பண்ணிட்டே வரேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே. ஸோ நீ சமைப்பாயா, அது எப்படி கேட்கலாம்? will you, வெர்ப் என்னது? cook. will you cook, நீ சமைப்பியா, நீ பிரியாணி சமைப்பியா, because I love biryani. ஓகே. ஸோ will you cook biryani, நீ பிரியாணி சமைப்பியா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், நீங்கள் நாளை வருவீர்களா, நீங்க நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த கொஸ்டின் தான். ஸோ இந்த கேள்வியை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் கமெண்ட்ல ஆன்சர் பண்றீங்க, குட், சூப்பர் ஆன்சர் பண்றீங்க, ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே. ஸோ நீங்கள் நாளை வருவீர்களா. ஸோ will you, வர்றதுதான் வெர்பு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கம். நாளை பாருங்க, டுமாரோ அப்படிங்கிறது இனிமே வரப்போற விஷயம், ஃபியூச்சரை குறிக்குது. ஓகே. will you come tomorrow, நீங்க நாளைக்கு வருவீங்களா. will you come tomorrow, நீங்க நாளைக்கு வருவீங்களா. நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவீங்களா, will you come to school tomorrow. நீங்க நாளைக்கு காலேஜ்க்கு வருவீங்களா, will you come to college tomorrow. நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், நீ அடுத்த வாரம் டெல்லிக்கு போவாயா, நீ நெக்ஸ்ட் வீக் டெல்லிக்கு போவியா, அது எப்படி கேட்பீங்க? will you, வெர்ப் என்னது? போறது, அதுக்கு இங்கிலீஷ்ல go. will you go, நீ போவியா. டெல்லிக்கு அது எப்படி சொல்லுவீங்க? டு டெல்லி, டு டெல்லி. அடுத்த வாரம் அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? நெக்ஸ்ட் வீக். அவ்வளவுதான். will you go to Delhi next week, will you go to Delhi next week. yeah, I'll go to Delhi next week. ஆமா, நான் நெக்ஸ்ட் வீக் டெல்லிக்கு போவேன். இந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. will you cook, will you come tomorrow, will you go to Delhi next week. ஈஸியா இருக்கா? ஸோ இன்னொரு 3 சென்டென்சஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்க போறேன். அதனால லிசன் பண்ணிட்டே வாங்க. இது வரைக்கும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இன்னும் 3 சென்டென்சஸ், அதோட ஆன்சர்ஸையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எனக்காக காத்திருப்பீர்களா, நீங்க எனக்காக வெயிட் பண்ணுவீங்களா. ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஸோ will you, வெர்ப் என்னது? காத்திருக்கிறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெயிட். will you wait, நீங்கள் காத்திருப்பீர்களா. எனக்காக, for me, will you wait for me, will you wait for me, நீங்க எனக்காக காத்திருப்பீங்களா. நெக்ஸ்ட், நீ நாளை தேர்வு எழுதுவாயா, நாளைக்கு எக்ஸாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து காலேஜ்ல எக்ஸாம்ஸ்க்குலாம் சரியா படிக்காட்டா கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நாளைக்கு நீ எக்ஸாம் எழுதுவியா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அந்த கொஸ்டின் தான். இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? ஸோ கொஸ்டின் ஸ்டார்ட்ஸ் வித் will you. ஸோ will you எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரைட். will you write. தேர்வு, the exam. நாளை, tomorrow. will you write the exam tomorrow, will you write the exam tomorrow. நாளைக்கு நீ எக்ஸாம் எழுதுவீங்களா. ஸோ நாளைக்கு நீ எக்ஸாம் எழுதுவியா. ஸோ இதை எக்ஸாம்னு சொல்லலாம், இல்லை டெஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, இதனால சொல்லிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட், நீ நாளை அவளுக்கு கால் பண்ணுவியா, நீ நாளைக்கு அவளுக்கு கால் பண்ணுவியா, அந்த கொஸ்டின் தான். ஸோ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை வச்சும் நீங்க ஆன்சர் பண்றதை வச்சு நான் சொல்றேன். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இங்கிலீஷ்க்கு தனித்தனி புக் இருந்திருக்கும் நமக்கு வந்து. ஸோ அது வந்து ஒரு பாடமா படிச்சு படிச்சு வந்து இங்கிலீஷ் ஒரு பாடமாவே நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல் வந்து பாடத்தை சொல்லி தரல, இங்கிலீஷ் எப்படி பேசுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கையோட பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீ நாளைக்கு அவளுக்கு கால் பண்ணுவியா, இது எப்படி கேட்கலாம்? ஸோ will you, வெர்ப் என்னது? கால், அவளுக்கு her, நாளை tomorrow. will you call her tomorrow? will you call her tomorrow? நாளைக்கு நீ அவளுக்கு கால் பண்ணுவியா? that's it. ஸோ கேள்வி கேட்கும் போது உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கணும் தெரியுமா? will you wait for me? நீ எனக்காக காத்திருப்பியா? will you write the exam tomorrow? will you write the exam tomorrow? தமிழ்ல கேட்கணும் எப்படி கேட்போம்? ஏய் நாளைக்கு நீ எக்ஸாம் எழுதுவியா அப்படின்னு கேட்போம்ல, அதே எக்ஸ்பிரஷனோட கேளுங்க. will you write the exam tomorrow? will you call her tomorrow? நீ நாளைக்கு அவளுக்கு கால் பண்ணுவியா? that's it. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, do you, did you, will you யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், உங்களுக்கான சின்ன டெஸ்ட். ஓகே, ஸோ இதுல வந்து 2 செட் நான் வந்து எழுதி போடுவேன். இது வந்து ஃபர்ஸ்ட் செட். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு செட் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீ எங்க போறியா, இப்போ ப்ரெசன்ட். நீ எங்க போனியா, பாஸ்ட். நீ எங்க போவியா, இது ஃபியூச்சர். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க, அல்லது என் கூட சேர்ந்தே ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ரைட். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு செட் கொஸ்டினும் இருக்கு, ரெடியா இருங்க. ரைட். ஓகே, நீ அங்கே போகிறாயா, இது என்னன்னா ப்ரெசன்ட். அதனால வந்து நம்ம டூ யூ வச்சு கேள்வி கேட்போம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டூ யூ, வெர்பு வந்து போறது, கோ தேர். டூ யூ கோ தேர், டூ யூ கோ தேர். நீ அங்க போறியா, இல்ல நீங்க அங்க போறீங்களா அப்படின்னு அர்த்தம். இதே கேள்விய பாஸ்ட்ல கேட்கணும். போனாயா, நீ எங்க போனியா, பாஸ்ட்ல கேட்கணும். அப்போ இந்த டூ அப்படிங்கிற இடத்துல நமக்கு டிட் வரும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ டிட் யூ கோ தேர், மீனிங்கே மாறிடும். ஓகேவா? இங்க டூ போடுற இடத்துல நீங்க டிட் போட்டு கேட்டீங்கன்னா, மாத்தி கேட்டீங்கன்னா தப்பாயிரும். கரெக்டா கேட்கணும். ஓகேவா? ஸோ ப்ரெசென்ட்ல கேள்வி கேட்டா டூ, பாஸ்ட்னா டிட், ஃபியூச்சர்னா வில்லு, அவ்வளவுதாங்க. ஓகேவா? ஸோ நீ எங்க போவியா, நீ எங்கே போவாயா, இது ஃபியூச்சர். அப்ப எப்படி கேட்பீங்க? will you go there, will you go there, நீ அங்க போவியா, that's it. இந்த மூணுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. அதாவது இந்த do, did, will மட்டும்தான் மாறுது. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கு. பட் இந்த do, did, will அப்படிங்கறதா வந்து டிட்டர்மைன் பண்ணுது எதை அப்படின்னா, இது ப்ரெசென்ட்ல கேட்கிற கேள்வியா, இல்ல பாஸ்ட்ல கேட்கிற கேள்வியா, இல்ல ஃபியூச்சர்ல கேட்கிற கேள்வியா அப்படிங்கறத சொல்லுது. ஓகே, ஸோ இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு செட் கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணா பண்ணுங்க, அல்லது என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்களாவே ஆன்சர் பண்ணிடுவீங்க, எனக்கு ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. நீ வீட்டை சுத்தம் செய்கிறாயா, இது ப்ரெசென்ட். நீ வீட்டை சுத்தம் செய்தாயா, இது பாஸ்ட். நீ செய்வாயா, சுத்தம் செய்வாயா, வீட்டை சுத்தம் செய்வாயா. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் a future action. Okay, it will happen in the future. நீ வீட்டை சுத்தம் செய்கிறாயா, presentனா do you. so verb என்னது? சுத்தம் செய்யறது. ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? clean. do you clean வீட்டை, the house. do you clean the house, do you clean the house. நீ வீட்டை சுத்தம் செய்தாயா, ஏய் வீடெல்லாம் கிளீனா இருக்கு, நீ வீட்டை கிளீன் பண்ணியா அப்படின்னு கேட்போம்ல, அந்த கொஸ்டின். அதை எப்படி கேட்கலாம்? did you clean the house, did you clean the house, நீ வீட்டை சுத்தம் செய்தாயா. ஓகே, நெக்ஸ்ட், நீ வீட்டை சுத்தம் செய்வாயா. இப்போ இன்னும் கிளீன் பண்ணல, ஸோ இனிமே ஃபியூச்சர்ல நாளைக்கோ நாளை கழிச்சோ நீ வந்து வீட்டை கிளீன் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபியூச்சர் சம்பந்தமான ஒரு கொஸ்டின், அதை எப்படி கேட்கலாம்? will you வச்சு கேட்கலாம். ஓகே, so will you clean the house, will you clean the house, will you clean the house, நீ வீட்டை சுத்தம் செய்வியா. அவ்வளவுதான், வாசிச்சு பாருங்க. do you clean the house, did you clean the house,
will you be in the house? That's it. ஸோ அதை வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சருங்கிறத வித்தியாசப்படுத்துறது தான் ஆக்சிலரி வெர்போட வேலை. ஓகே, டூ டிட் வில் இதோட வேலை. சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதாங்க. இனிமேல் டூ யூ டிட் யூ ஆர் யூ யூஸ் பண்ணி கேள்வி கேட்டு அசத்துன்னு அசத்துங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். நீ படிக்கிறாயா, நீ படிச்சியா, நீ படிப்பியா, ஓகே படிப்பாயா. ஸோ இதுக்கு வந்து எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? உங்களோட ஆன்சர் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ படிக்கிறது அப்படின்னா சில பேர் வந்து ஸ்டடிங்கிற வெர்ப் யூஸ் பண்றீங்க, சில பேர் வந்து ரீடுங்கிற வெர்ப் யூஸ் பண்றீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பொதுவா படிக்கிறத வந்து நம்ம ஸ்டடி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ரீட் அப்படின்னா வந்து வாசிக்கிறது, ஸ்டடி அப்படின்னா வந்து சத்தமா படி அப்படிங்கிறதுக்கும், ஐ மீன் ஸ்டடின்னு சொல்லலாம், ஐ மீன் ரீடுன்னு சொல்லலாம். அதை வந்து ரீட் அப்படிங்கிறதுக்கும் ஸ்டடி அப்படிங்கிறதுக்கும் தமிழ்ல படின்னு சொல்லுவாங்க. பட் ரீட் பண்றதுங்கிறது இந்த நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கதை புக் வாசிக்கிறது, அதுக்கு தான் நம்ம ரீட் யூஸ் பண்ணுவோம். ஸோ படிக்கிறதுனா நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது, காலேஜ்ல படிக்கிறது, ஸோ சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கு படிக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டடிங்கிற வெர்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க இதுக்கு ஸ்டடி அப்படிங்கிற வெர்பை யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? இந்த 3 சென்டென்சஸ்க்கும் எப்படி இந்த கேள்விகளை கேட்பீங்க? உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாவே உங்களால சூப்பரா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு செம்மையான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.